Welcome to my channel, my subscriber. Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job perfect for student, homemakers and job seekers. Use your free time to earn, no fixed hours, work at yours. Just share and publish content, simple talks, no selling or no referral. Facebook, Instagram, YouTube channel, YouTube account, you are already eligible. Earn daily income with the instant pay. Start from day one. Send your name and qualification. WhatsApp number 9994104160 and get full detail instantly. SBO Digital Marketing, Tamil Nadu based company 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மை சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது, நம்மை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்றால் நாம் ஏன் மற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும்? வாங்க பார்க்கலாம். நம்மை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று இருக்கும்போது நாம் ஏன் மற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற மனப்பான்மை சிலரிடம் உள்ளது. ஆனால் நாம் மற்றவர்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பது நம்முடைய பிழைத்தலுக்காக தான் என்பதை உணர வேண்டும். அதே போன்று தேவை எதிர்பார்ப்புக்கும் இருந்தால்தான் நம்மை புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். இல்லை என்றால் அது நம் நேரத்தை விரயமாக்கும் விஷயம் இருக்கும். எல்லாரும் எல்லோரிடம் எப்பொழுதும் உறவாடப் போவதில் எனும்பொழுது எல்லோரும் எல்லோரையும் புரிந்து கொள்ள முயற்சிப்பு என்பது தேவையற்ற செயல், அபத்தமானது என்று எண்ணுபவர்களும் அதிகம். மற்றவர்களை புரிந்து கொள்வதும் புரிந்து கொள்ளாமல் இருப்பது எப்படி நாம் விருப்பமோ அதே போல்தான் மற்றவர்கள் விருப்பமோ என்பதை உணர வேண்டும். யாரையும் முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். நமக்கு பிடித்தவர்களை முழுமையாக ரசிக்க பழகலாம். அவர்களை அவர்களாகவே ஏற்றுக்கொள்ளலாம். நமக்காக மாற வேண்டும் என்று யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். அதிக எதிர்பார்ப்புகள் என்று வாழத் தொடங்கலாமே நிம்மதி ஏற்படும். யாராக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி நின்றால் உறவும் நட்பும் ஆயுள் தொடரும். அவசர தேவைக்கு சமயத்தில் உதவுவது, நட்பு ரீதியில் தேவைப்படும் போது உதவிக்கரம் நீட்டுவது என்பது நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் அதற்காக அவர்களுக்கும் அதேபோல் நம்மை தேவைகளின் போது உதவுவார்கள் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. நாம் பிறரை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவியாக இருப்பது என்பது நம் மனதிற்கு நிறைவே மகிழ்ச்சியும் தருவதாக இருந்தால் போதும். அதற்கான பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது. மற்றவர்கள் நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது அல்லது புரிந்து கொள்ளும் பொழுது நம்மிடம் இருக்கும் ப்ளஸ் மைனஸ் எண்ணங்களை, வருத்தங்களையும் நாம் திருத்திக் கொள்ள உதவியாக இருக்கும். இதன் மூலம் பிறரின் உணர்வுகளை, எண்ணங்களையும் புரிந்து கொண்டு வலுவான உறவுகளை ஏற்படுத்தி கொள்ளவும் முடியும். மற்றவர்களின் உணர்ச்சி நிலையை மன்னிப்பதன் மூலம் அவர்களின் செயல்களின் பின்னணி உள்ள காரணத்தை புரிந்து கொள்வதன் மூலம் தேவையற்ற மோதல்களை தவிர்க்க முடியும். மற்றவர்களின் பார்வைகளை புரிந்து கொள்வது நம்முடைய சொந்த உணர்ச்சி நுண்ணறிவை வளர்க்க உதவுகிறது. நாம் மற்றவர்களும் எவ்வாறு தொடர்பு கொள்கிறோம் என்பதை மேம்படுத்துகிறது. சமூக அடையாளங்களை அங்கீகரிப்பதும் மற்றவர்களின் அனுபவங்களை புரிந்து கொள்வதும் சமூக நல்லிணத்திற்கு மிகவும் அவசியம். எனவே மற்றவர்களை புரிந்து கொள்வதற்கு சிறந்த வழி பிறரின் கண்ணோட்டத்தையும் சூழ்நிலையும் புரிந்து கொள்வதே ஆகும். மற்றவர்களை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது அல்லது புரிந்து கொள்ளும் பொழுது நம்மிடம் இருக்கும் ப்ளஸ் மைனஸ் எண்ணங்களை, நம் கருத்துக்களையும் நாம் திருத்திக் கொள்ள உதவியாக இருக்கும். இதன் மூலம் பிறரின் உணர்வுகளையும் எண்ணங்களையும் புரிந்து கொண்டு வலுவான உறவுகளை ஏற்படுத்தி கொள்ளவும் முடியும். மற்றவர்களின் உணர்ச்சி நிலையை கணிப்பதன் மூலமும் அவர்களின் செயல்களின் பின்னணியில் உள்ள காரணத்தை புரிந்து கொள்வதன் மூலமும் தேவையற்ற மோதல்களை தவிர்க்க முடியும். மற்றவர்களின் பார்வைகளை புரிந்து கொள்வது நம்முடைய சொந்த உணர்ச்சி நுண்ணறிவை வளர்க்க உதவுகிறது. இது நாம் மற்றவர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறோம் என்பதை மேம்படுத்துகிறது. சமூக அடையாளங்களை அங்கீகரிப்பதும் மற்றவர்களின் அனுபவங்களை புரிந்து கொள்வதும் நமது நல்லிணக்கத்திற்கு மிகவும் அவசியம். எனவே மற்றவர்களை புரிந்து கொள்வதற்கு சிறந்த வழி பிறரின் கண்ணோட்டத்தையும் சூழ்நிலையும் புரிந்து கொள்வதே. நான் சொல்வது சரிதானே நண்பர்களே? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.